வெல்கம் டு லேப்டாப் மாஸ்டர் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேப்டாப்பில் முக்கியமான ஒரு செக்ஷனான வோல்டேஜ் இன்புட் செக்ஷனை பற்றி பார்க்கலாம் வித் ஸ்கீமேட்டிக். ஸ்கீமேட்டிக்கில் எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த DC1 பாயிண்ட் அப்படி என்னென்னா டைரக்ட் கரண்ட்டு, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய டைரக்ட் கரண்ட்டு இது வழியாக தான் வரும். இந்த பாயிண்ட்டில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 1, 2, 3வது பின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கிரவுண்டு கூட மெர்ஜாக இருக்கும். இதில் பாசிட்டிவ் லைனாக யார் எடுத்திருக்காங்கன்னா 4 and 5 and 6 இவங்க 3 பேருமே எப்படி இருக்காங்கன்னா பாசிட்டிவ் லைன்ஸு. இந்த பேத்தை மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் கரெக்டாக. இதில் வழியாக தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற 19 வோல்டேஜ் வந்து டைரெக்டாக உள்ளுக்குள்ளே வருது. இந்த வர்றது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்த மாஸ்ஃபெட்டில் வந்து நிற்கும். இந்த மாஸ்ஃபெட் என்ன சேனல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பி சேனல் மாஸ்ஃபெட். எப்படி இது பி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டயோடோட பொசிஷன், அதாவது இந்த டயோடோட ஆனோட பொசிஷன் எதில் இருக்குது அப்படின்னா ட்ரைனில் இருக்கும். ஆனோனா நம்ம யாரை கால் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவர் தான். இது ஒரு பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்து ட்ரைனில் இருக்குது அப்படின்னா இது ஒரு பி சேனல். இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா அது என் சேனல். இது ஒரு பி சேனல் மாஸ்ஃபெட். இதில் இந்த கேத்தோட எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். இந்த கேத்தோட பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக அந்த சோர்ஸில் இருக்கும். நம்ம கொடுக்குற அந்த 19 வோல்டேஜ் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். இப்போ நம்மளோட ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 19 வோல்டேஜ் இந்த பக்கம் நமக்கு கொண்டு வரணும். இந்த ஜாபை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கு வரக்கூடிய சிக்னல்ஸ் தான். இதே இடத்துல என் சேனலாக இருக்குது அப்படின்னா, இந்த ஜாபை சார்ஜிங் ஐசி பண்ணிவிடும். இது பி சேனல் அப்படின்றதுனால இந்த ஜாப் யார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிவைடர்ஸ். இந்த வோல்டேஜ் டிவைடர்ஸில் இது என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர் தான். இது R1, இது R1, இது R2. இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வரக்கூடிய 19 வோல்டேஜ் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணி இதிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் தான் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கு வோல்டேஜாக போயிடும். கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பி சேனலாக இருந்தால் லோவாக இருக்கணும், இன்புட் வோல்டேஜ் விட கம்மியாக இருக்கட்டும். என் சேனலாக இருந்தால் இன்புட் வோல்டேஜ் விட அதிகமாக இருக்கணும். இதில் என்ன ஃபார்முலாவில் வந்து இவங்க வந்து கேட்டுக்கு சிக்னல் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த R1 அப்படின்றது 200 கிலோ ஓம்ஸ். அப்போ என்ன வேல்யூனா 200. R2 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Vn × R2 டிவைடட் பை R1 + R2. அப்போ Vn × R2, Vnனா என்ன அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் இதில் வரக்கூடியது 19 × R2னா 100. அப்போ 1900 டிவைடட் பை R1 + R2 அப்படின்னா 200 + 100 அப்போ 300. இதை டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 1900 டிவைட் பை 300 6.33 வோல்ட் வரும். இந்த 6.33 வோல்ட் எப்போ இந்த கேட்டை ரீச் பண்ணுதோ அப்போ இந்த கேட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். விச் மீன்ஸ் இந்த பொசிஷன் எப்படி இருக்கும், இப்போ கேத்தோடு இருக்கிறது அப்படி என்ன பொசிஷனாக வரணும், அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். இங்கே இருக்கக்கூடிய 19 வோல்டேஜ் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பக்கம் ட்ரைனுக்கு வந்துடும். இப்போ நமக்கு என்ன ஜாப் வேணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 19 வோல்டேஜ் எனக்கு அடுத்து எங்கே வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாஸ்ஃபெட்லேருந்து செகண்ட் மாஸ்ஃபெட்டுக்கு வரணும். இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட கான்செப்ட். செகண்ட் மாஸ்ஃபெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஸ்கீமேட்டிக்கில் அப்படியே எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மாஸ்ஃபெட். நான் இதை கொஞ்சம் ஜூமில் எடுத்துக்கிறேன். இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த AD ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்ஃபெட்டோட எண்ணில் என்ன இருக்கும் அப்படின்னா AD ப்ளஸ், அதாவது அடாப்டர் ப்ளஸ். இந்த மாஸ்ஃபெட்டில் ஃபஸ்ட்டு மாஸ்ஃபெட் ரிவர்ஸில் இருந்தனால செகண்ட் மாஸ்ஃபெட் எப்படி இருக்கும்னா ஃபார்வர்டில் இருக்கும். விச் மீன்ஸ் இந்த ஆனோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஆனோட இதில் இருக்குன்னா இந்த பாசிட்டிவ் ஆனது ட்ரைனில் இருக்கிறதுனால இதுவும் என்ன சேனல் அப்படின்னா இதுவும் பி சேனல் தான். இது ஃபார்வர்டில் இருக்குது. அப்போ இந்த ஒரு டயோடோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபார்வர்டில் ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு ஒரு ஆனோட்டு கேத்தோடு எடுத்துகிட்டு வந்துடும். பட் இது உள்ளுக்குள்ளே ஒரு டயோடு இருந்தாலும் இது எப்படி ரன் ஆகணும் அப்படின்னா, கேட்டுக்கு சிக்னல் வர்றது மூலமாக இது ஒரு சேனலாக தான் ரன் ஆகணும். எப்படி ரன் ஆகக்கூடாதுன்னா ஒரு டயோடு மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது. ஒரு டயோடாக இருந்தால் என்ன பண்ணும், ஒரு 19 வோல்டேஜ் கொடுக்குறீங்கன்னா இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் த டயோடு 18.5 வோல்ட் வரலாம், 18.6 வோல்ட் வரலாம். இந்த மாதிரி என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாஸ்ஃபெட் ஆனது உள்ளுக்குள்ளே என்ன தான் ஒரு டயோடு இருந்தாலும் இப்போ இந்த டயோடு எப்படி ரன் ஆகும்னா ஒரு சேனலாக ஆக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா அதோட கண்ட்ரோல் யார் எடுத்து போனால் கேட் எடுத்துக்கும். இந்த கேட்டு ட்ரிகர் ஆகிறது மூலமாக இதுக்கு ப்ராப்பரான ஒரு வோல்டேஜ் உள்ளுக்குள்ளே வரும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வோல்டேஜ் ட்ராப் பண்ணாமல் இந்த ட்ரைன்லேருந்து அதே 19 வோல்ட் என்ன பண்ணால் எங்கேயும் மூவ் பண்ணும். இதில் என்ன கான்செப்ட்னா 19 வோல்ட் இங்கே மட்டும் வராது, அதே 19 வோல்ட் என்ன பண்ணுறான்னா இந்த ரெசிஸ்டர் வழியாக கொடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 பின் ஃபெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரான். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இது ஒரு 6 பின் ஐசி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே 3 பின்னில் 2 ஃபெட் இருக்கும். என்னென்னா ஜங்ஷன் ஃபெட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபெட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து வரக்கூடிய வோல்டேஜை இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்டாப் பண்ணும். அப்போ இந்த 1வது பின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிரவுண்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேட்டுக்கு AD ப்ளஸ், அதாவது ஒரு அடாப்டர் பவர் என்ன பண்ணுவோன்னா இங்கே டைரெக்டாக கொண்டு வந்து என்ன பண்ணுறான் இந்த இடத்துல கொடுத்து இது மூலமாக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு
ஆக்சுவலி இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட்டில் ஃபுல்லாக இந்த இடத்துல R1 R2னால என்ன நடக்கணும் அப்படின்னா, நமக்கு R2 ரெசிஸ்டருக்கு கண்டிப்பாக கிரவுண்ட் இருக்கணும். எப்போ இந்த R2 ரெசிஸ்டர் நீங்கள் வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறீங்களோ, இந்த பாயிண்ட்டில் கிரவுண்ட் டு இந்த பொசிஷன் கரெக்டாக எப்படி இருக்கணும்னா கிரவுண்டில் இருக்கணும். விச் மீன்ஸ் கண்டினியூட்டி மோடில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ்ஸர் அடிக்கணும், சவுண்டு வரணும். அப்படி அதில் சவுண்டு வரல அப்படின்னா, இப்போ கேட்டுக்கு இருக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம என்ன சொன்னோம், பி சேனல்லாம் கம்மியாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த கேட்டில் இந்த ரெசிஸ்டர் கிரவுண்டில் இல்லை அப்படின்னா, இந்த கேட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக இருக்கும். 17, 18 அப்படின்ற மாதிரி நியர்பை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்காது, அடுத்து இந்த வோல்டேஜ் வந்து இங்கேருந்து இங்கே மூவ்மெண்ட்டே இருக்காது, ஸ்டாப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆகிடும். அப்போ இதில் கிரவுண்டு கிடைக்கணும்னா இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ஓகே, அதாவது அடாப்டர் கரண்ட் ஓகே அப்படின்ற ஒரு சிக்னலை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபெட்டுக்கு கேட்டுக்கு சிக்னலாக கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக இந்த ஃபெட்டு என்ன பண்ணுன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கிரவுண்டை இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரவுண்டை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆனோட வழி அப்படியே பாஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டருக்கு கிரவுண்டை கொடுத்துரும். அப்போ இந்த ரெசிஸ்டருக்கு எப்போ கிரவுண்டு கிடைக்குதோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் வந்து டிவைடாகவே ரன் ஆகும். ஏன் இவன் சென்டர்லேருந்து எடுக்கிறான் அப்படின்னா, டாப்லேருந்து எடுத்தான் அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் ஆனால் 19 வோல்டேஜ் தான் கேட்டுக்கு போகும். இதே பாட்டம்லேருந்து எடுக்கிறான் அப்படின்னா அது கிரவுண்டு கூட மெர்ஜ் ஆகிறதுனால 0 வோல்டேஜ் தான் நமக்கு கேட்டுக்கு போகும். ஸோ சென்டர்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 2 வோல்டேஜும் என்ன ஆகும்னா ஈக்குவலாக ஷேர் ஆகும். அப்படின்றதுனால தான் சென்டர்லேருந்து எடுப்பான். ஸோ இப்போ என்ன கான்செப்ட் நடந்திருக்கும் நமக்கு, இப்போ நம்ம பார்த்தது மாதிரி எனக்கு இந்த இடத்துல இப்போ கேட்டுக்கு சிக்னல் வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய அந்த 19 வோல்டேஜ் எங்கே வரும்னா இங்கே ஜம்ப் ஆகி வந்துடும். இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த வோல்டேஜ் எங்கே வருது அப்படின்னா இந்த பேத் அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்ஆர் கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், இல்லை சிஎல்ஆர் கரண்ட் லிமிட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இந்த சிஎல்ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிக்கு சிக்னலாக உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. இது ஐசிக்கு சிக்னலாக போய்ட்டு உள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட் சென்ஸ் பாசிட்டிவ் அண்ட் கரண்ட் சென்ஸ் நெகட்டிவ். இது எதுக்கு வந்து கரண்ட் சென்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னா என்ன அப்படின்னா இது என்ன சொல்லும் அப்படின்னா இது கூட இவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுமே நமக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல ட்ராவல் ஆகி வந்திருக்கும். ஸோ ஒன்று வந்து நமக்கு வோல்டேஜ் ப்ராப்பராக இருக்குது, இன்னொன்று கரண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குது. அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இது ஐசிக்கு சிக்னலாக எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணும் ஐசிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அப்போ சிஎஸ்ஆரில் வோல்டேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்போ அந்த சிஎஸ்ஆரில் வோல்டேஜ் வருதோ அப்போ விஇன் செக்ஷன் வோல்டேஜ் இன்புட் செக்ஷன் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட சார்ஜிங் ஏசி. இந்த சார்ஜிங் ஏசியில் டிசிஎன் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. டிசிஎன்னா டைரக்ட் கரண்ட் இன்புட், இந்த ஐசிக்கு தேவையான இன்புட் சப்ளை, அதுதான் என்ன அப்படின்னா டிசிஎன். எங்கேருந்து வரும்னா டேரெக்டாக அடாப்டர்லேருந்து வரும் ஏடி ப்ளஸ். அப்போ அடாப்டர்லேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு டயோடு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறான் ஒரு கெப்பாசிட்டர் ரெண்டுக்கும் சென்டர்லேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎன்னை எடுத்துறான். அப்போ இந்த ஐசிக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரும்னா சார்ஜிங் ஐசிக்கு 19 வோல்டேஜ் வரும். ஸோ எப்போ டிசிஎன் கிடைக்குதோ அதுக்கப்புறமா இந்த ஐசிக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு கிரவுண்டு வேணும். ஸோ 19வது பின் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா இந்த ஐசிக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிஎன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடாப்டர் கரண்ட் இன்புட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற கரண்ட்டு அடாப்டர் கரண்ட் தான் உள்ளே வருது அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஐசி வெரிஃபை பண்ணும். யார் மூலமாக 2 ரெசிஸ்டர் மூலமாக. இது எங்கேருந்து இந்த பவர் எடுக்கும்னா ஏடி ப்ளஸ். சேம் டிசிஎன் வந்துச்சு இல்லையா, அதே லைனில் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டர்லேருந்து 2 ரெசிஸ்டர் போட்டு என்ன பண்ணுன்னா சம் வோல்டேஜை டிவைட் பண்ணி ஏசிஎனுக்கு உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இந்த ஐசிக்கு என்ன தெரியும் அப்படின்னா அடாப்டர் கரண்ட் உள்ளே வந்துருச்சு அப்படின்றது தெரியும். எப்போ அடாப்டர் கரண்ட் உள்ளே வந்துருச்சோ அப்போ இந்த ஐசி என்ன பண்ணுன்னா ஏசி ஓகே அடாப்டர் கரண்ட் ஓகே அப்படின்ற சிக்னலை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே அவுட்புட்டாக கொடுத்துருவோம். எப்போ இன்புட்டாக ஏசியை நான் வாங்குறானோ அப்போ அவுட்புட்டாக என்ன பண்ணுவோம் அடாப்டர் ஓகேன்றது யாருக்கு கொடுப்பான்னா நம்மளோட எம்படர் கண்ட்ரோலர் அதாவது ஐஓக்கு கொடுத்துருவோம். அந்த ஐஓக்கு போனதுக்கப்புறமா அந்த ஐஓ என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஜாபை ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இதில் இருக்கிற மற்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎல்லாம் சீரியல் கிளாக் அண்ட் சீரியல் டேட்டா. இதெல்லாம் என்ன அப்படின்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சீரியல் கிளாக் அண்ட் சீரியல் டேட்டா அப்படின்ற சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கம்யூனிகேஷன் ஐசிலேருந்து என்ன ஆகும்னா கம்யூனிகேட் ஆகும். என்சினா நார்மலி க்ளோஸ்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கான். எஃபினா ஃபீட்பேக் வோல்டேஜ் அண்ட் விரஃப்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இந்த மாதிரி என்ன ஆகும்னா ஐசிக்கில் நிறையா வந்து நமக்கு என்ன இருக்கும் சிஇ அப்படின்றது என்னென்னா சார்ஜ் ஆன். இதெல்லாம் என்ன அப்படின்னா எனேபிள் வரக்கூடிய சிக்னல். அப்போ சார்ஜ் ஆன் அப்படின்ற ஒரு எனேபிள் சிக்னல் இதெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓ கொடுக்கும். எதுக்கு அப்படின்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனேபிள் அப்படின்ற சிக்னலை என்ன பண்ணும் இந்த ஐசிக்கு கொடுத்துரும். இந்த விஎஃப்பி அப்படின்னா இது ஒரு ஃபீட்பேக் வோல்டேஜ், பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வோல்டேஜ். இந்த சிஎஸ் ஆன் சிஎஸ்ஓபி இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சிஎஸ்ஆர் தான். அப்போ ஒரு போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 சிஎஸ்ஆர் வச்சுருப்பான். ஒன்று விஇனில் இருக்கக்கூடியது, இன்னொன்று பேட்டரியில் வரக்கூடியது. இப்போ நம்ம இது உள்ள நேரம் பார்த்தது விஇன் செக்ஷனில் உள்ளது. இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா சார்ஜிங். அப்போ ஒரு பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா சேம் இதே சார்ஜிங் ஐசிக்கு தான் இருக்குது. அப்போ இந்த சார்ஜிங் ஐசி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு யார் மூலமாக பண்ண போகுதுன்னா 2 மாஸ்பெட்.
இது அப்புறம் மேலே இருக்கக்கூடியது இவங்க என்ன சொல்கிறோம்னா அப்பர் மாஸ்ஃபெட் சொல்கிறோம், கீழே இருக்கிற இவங்கள வந்து லோயர் மாஸ்ஃபெட்னு சொல்கிறோம். லோயர் மாஸ்ஃபெட்டோட சோர்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும்னா கிரவுண்டில் தான் கனெக்டில் இருக்கும். ஸோ இந்த காயில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஐசி கூட மெர்ஜ் ஆகிருக்கும். இதை ஃபேஸ் லைன், இது ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் பண்ணும். இது ஒரு ஃபேஸ். இந்த காயிலுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரிக்கான சிஎஸ்ஆர். அப்போ பேட்டரியோட வோல்டேஜை இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய பேட்டரி வோல்டேஜ் என்ன பண்ணும், சென்ஸ் பண்ணி ஐசிக்கு இன்புட்டாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பேட்டரிக்கான சிஎஸ்ஆர். அப்போ இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்னா டிசி பேட்டோட்னு போட்டிருக்கான். டிசி பேட்டோட்னா என்ன அர்த்தம், டைரக்ட் கரண்ட் அவுட்புட் வரலாம் அல்லது பேட்டரியோட அவுட்புட் இந்த இடத்துல வரலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது மூலமாக உள்ளுக்குள்ளே அப்பர் மாஸ்ஃபெட்டுக்கு என்ன சப்ளை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீனில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர், அதில் செகண்ட் மாஸ்ஃபெட்டுக்கு அப்புறமா ஒரு சிஎஸ்ஆர் பார்த்தோம் இல்லையா, அதில் வரக்கூடிய அந்த சப்ளை தான் இங்கே வரும். நீங்கள் அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 19 வோல்டேஜ் ஆகும். அல்லது பேட்டரியை போட்டிருந்தீங்க அப்படின்னா பேட்டரியோட வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் மாஸ்ஃபெட்டோட ட்ரைனுக்கு ரீச் ஆகும். எப்போ இங்கே ட்ரைனில் வோல்டேஜ் ரீச் ஆகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தன்னோட ஜாபை ஸ்டார்ட் பண்ணும். இது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இதுக்கு இந்த எனேபிள் சார்ஜ் ஆன் அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகணும். இது யார் கொடுப்பானா நம்மளோட இன்புட் அவுட்புட், அதாவது நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி கொடுக்கும். அந்த ஐசி கொடுக்குறது மூலமாக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்ஃபெட்டில் இருக்கக்கூடிய இந்த கேட்டுக்கு டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா யூ கேட்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். பிடபிள்யூஎம் பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்ஸ் என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். அந்த பல்ஸ் மூலமாக இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 19 வோல்டேஜை, ஃபார் எக்ஸாம்பிள் அடாப்டர் இருக்கிறதுனால நம்ம 19 வோல்டேஜ் எடுத்துக்கலாம். இந்த 19 வோல்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆன் ஆஃப்ன்ற பல்ஸ் கொடுக்குறது மூலமாக இந்த இடத்துல என்னவா மாற்றோம் அப்படின்னா அப்படியே 12 வோல்டேஜாக ட்ரிகர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வோல்டேஜ் கீழே எடுத்துகிட்டு வரும். அப்பர் மாஸ்ஃபெட்டில் ஆனில் இருந்தால் லோயர் மாஸ்ஃபெட் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய இந்த வோல்டேஜ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த அப்பர் மாஸ்ஃபெட்டோட சோர்ஸும் லோயர் மாஸ்ஃபெட்டோட ட்ரைனும் எப்படி இருக்குன்னா டேரெக்டாக மெர்ஜாகி தான் இருக்கும் ரெண்டு பேரும். ஸோ இந்த இடத்துல வரக்கூடியது இந்த சோர்ஸில் இப்போ 12 வோல்ட் இருக்குன்னா லோயர் மாஸ்ஃபெட்டோட ட்ரைனில் என்ன இருக்கும் 12 வோல்ட் தான் இருக்கும். ஒருவேளை இந்த மாஸ்ஃபெட் ஆனாக இருக்குன்னா அந்த 12 வோல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இதை அப்படியே கிரவுண்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாஸ்ஃபெட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும். இந்த மாஸ்ஃபெட்டோட ஜாப் என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த காயிலில் வரக்கூடிய வோல்டேஜ் லோடு அதிகமாக வந்துருச்சு, 12 வோல்ட்டை விட அதிகமாக வந்துருச்சு அப்படின்றத இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்ஆர் ஃபைன் பண்ணி இந்த ஐசிக்கு சிக்னலாக சொல்லிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணும் இந்த ஐசி திரும்ப ட்ரிகர் பண்ணி இந்த லோயர் மாஸ்ஃபெட்டை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக இங்கே இந்த லோடில் இருக்கக்கூடிய ஹையான லோடை மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது 12 வோல்ட் தான் வரணும், 15 வோல்ட் வந்துருச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 வோல்ட்டை மட்டும் என்ன பண்ணுவோம் இந்த சோர்ஸ் மூலமாக கிரவுண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நமக்கு என்ன வோல்டேஜ் தேவை 12 வோல்ட் தான் தேவை இல்லையா, அந்த 12 வோல்ட்டை மட்டும் என்ன பண்ணும் இந்த காயில் மூலமாக அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே கொண்டு போனால் பேட்டரி பிடி ப்ளஸ் பேட்டரியோட கனெக்டருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பேட்டரியோட கனெக்டரில் பாசிட்டிவ்க்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ பேட்டரியை எப்போ இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதில் பாசிட்டிவில் வரக்கூடிய வோல்டேஜ் மூலமாக என்ன ஆகும்னா பேட்டரி பேக் வந்து சார்ஜ் ஆகும். அதுதான் இந்த கண்டிஷனில் நடக்கக்கூடியது ஃபுல்லாக. ஸோ இது இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக்கில் நம்ம பார்க்கணும் ஒரு விஷயமும் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ போர்டில் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம போர்டில் விஎன் செக்ஷன் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாஸ்ஃபெட் பற்றி சொல்லலாம். இதுவும் ஒரு முக்கியமான மாஸ்ஃபெட். இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மாஸ்ஃபெட். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜிங் மாஸ்ஃபெட்னு சொல்லுவோம். எப்படி சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களோட ஜாப் என்னன்னா டிஸ்சார்ஜிங் மாஸ்ஃபெட். எப்போ நீங்கள் அடாப்டர் ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்டரியோட பவர் அந்த 12 வோல்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்சார்ஜிங் மாஸ்ஃபெட் மூலமாக டேரெக்டாக எங்கே எடுத்துட்டோம்னா இந்த சிஎஸ்ஆருக்கு ரிட்டனாக எடுத்துகிட்டு வந்துடும். ஏன் அப்படின்னா எப்போ இந்த சிஎஸ்ஆரில் அந்த வோல்டேஜ் நீங்கள் ப்ரெசென்ட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்டில் ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா மொத்தம் 2 சோர்ஸில் தான் போர்டு ஆன் ஆகும். ஒன்று அடாப்டர் பவர் இல்லை அப்படின்னா பேட்டரியோட பவர். அது 2 சோர்ஸ் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் நம்ம லேப்டாப்பை ஆன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜிங் மாஸ்ஃபெட். நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்டில் வந்து எப்படி வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.